மகேஷ் மாப்பிள, நீங்க எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க கல்யாண மாப்பிள, நீங்க உள்ள போங்க. பாட்டி உள்ள போலாம். நீ போடா. அம்மா என்ன பேசாம போ. செல்வா, அக்கா அஞ்சலிய பாத்தியா? எதையுமே மனசுல வச்சுக்காம தங்கச்சி கல்யாணத்துக்காக எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான்னு. ஆமாக்கா. இந்த கிழவி எப்படா இன்னைக்கு கரெக்டா கோவிலுக்கு வந்துச்சு? யாரும் அந்த கிழவிக்கு தகவல் சொல்றாங்க. எல்லாம் நம்ம அம்மாவோட வேலையா தான் இருக்கும். அவங்கள கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த கிழவி எதுக்கு இங்க வந்திருக்கு? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, இது கோயில்னு எதுக்கு இங்க வருவாங்க? சாமி கும்பிட தான் வருவாங்க. என்னன்னு சம்மந்தி, நீங்க வாங்க, நம்ம உள்ள போலாம். வாங்க வாங்க. போ போப்பா போ. உட்காருங்க. வாங்க வாங்க, வாங்க. வாங்க. வணக்கம். மரகதோ, கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு போன்ல சொன்னியே, எப்படி நிறுத்த போற? ஐயோ, ரெண்டு கிழவிங்களும் ஒன்னா சேர்ந்திருக்குங்க. என்ன திட்டம் போடுங்களோ தெரியலையே. என்னது இது? பாய்சன். ஆ, பாய்சனா? நிஜமாவா சொல்ற? அந்த சின்ன ராட்சசிக்கு கொடுத்து அவளை மயங்க வச்சு கல்யாணத்தை நிறுத்த போறியா? அப்போ போன தடவை அந்த சின்ன ராட்சசிக்கு விஷம் கொடுத்தது நீதானா? அடப்பாவமே, ஏன் என் மேல இப்படி அபாண்டமா பழி போடுற? ம், போன தடவை அந்த சின்ன ராட்சசிக்கு விஷம் கொடுத்தது நான் இல்ல. அப்புறம் போன தடவை யாரோ கொடுத்தத வச்சு இந்த தடவை அவளுக்கு நீ கொடுக்க போறியா? எவளுக்கும் கொடுக்க போறதில்ல. அப்படி எவளுக்காவது கொடுத்து என்ன கொலகாரி ஆக்கணும்னு பாக்குறியா? இத நான் அவளுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வரல. அப்புறம் இத நான் குடிக்க போறேன். ஆ, என்ன நீ? என்ன இவ இப்படி திருன்னு முடிச்சிட்டு நிக்கிறா? ஏய், உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? நீ எதுக்கு விஷத்தை குடிக்கணும்? ஓ, உன் உயிரை கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியா? அதுக்கு ஒரு காலமும் நான் ஒத்துக்க மாட்டேன். அத குடு, முதல்ல குடு. ஏய், குடுன்னு சொல்றேன். முடியாது. நான் சொல்ல வந்தத முழுசா முதல்ல கேளு. என்னன்னு சொல்லு. நான் இந்த பாய்சனை குடிச்சிட்டு உயிரெல்லாம் விட போறதில்ல. ஆ, அப்புறம் விக்கி கரெக்டா தாலி கட்ட போற நேரத்துல இந்த பாய்சனை நான் குடிப்பேன். ஐயோ. ஏய் சரண்யா, உன்னை நம்பிதான் நான் குடிக்க போறேன். என்ன கைவிட்டுற மாட்டேல்ல? அத்த, என்னத்த இப்படி சொல்றீங்க? நீங்க சொன்ன மாதிரி நான் கரெக்டா செஞ்சிருவேன் அத்த. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு முழுசா என்கிட்ட சொல்லுங்களேன். கரெக்டான நேரத்துல நான் இந்த பாய்சனை குடிச்சதும் பக்கத்துல இருந்த சரண்யா, ஐயோ எங்க அத்தை பாய்சனை குடிச்சிட்டாங்க, பாய்சனை குடிச்சிட்டு விழுந்துட்டாங்கன்னு கத்துவா. அத கேட்டதும் என் பேரை என்ன பண்ணுவா? என்ன காப்பாத்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு நினைப்பானா இல்லையா? அப்புறம் அந்த சின்ன ராட்சசி கழுத்துல தாலி கட்டவும் மாட்டான்ல. கண்டிப்பா தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி வந்து என்ன காப்பாத்த வருவான். என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்ப்பாங்க. கல்யாணம் நின்னு போயிடும். பாய்சனை குடிச்சதும் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதால என்னையும் காப்பாத்திருவாங்க. எப்படி என் பிளான்? இது ரொம்ப பெரிய ரிஸ்கா தெரியுது மரகதம். தேவையில்லாம இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. சொன்ன கேளு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா
அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இது உயிர் சம்பந்தப்பட்டது, போனா திரும்பி வராது. இத பாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா ரிஸ்க் எடுத்தே தான் ஆகணும். வேற வழியே இல்ல ரஞ்சிதம். எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு மரகதம். நீ பயப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. அந்த அம்மன் எனக்கு துணையா இருப்பா. தாயே. ஆமா, அந்த தியாகி இப்ப எங்க இருப்பா? யாரு? உன் பேத்தியை கேக்குறியா? அதான் அந்த சின்ன ராட்சசிக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருப்பா. வேற என்ன பண்ண போறா? அவளை நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுட்டு வந்தாதான் எனக்கு மனசே ஆறும். நீ 4 கேள்வி நறுக்கு நல்லா கேட்டுட்டு வா. ஏய் வா, உள்ள போலாம். மறந்துடாத நான் சொன்னதெல்லாம். வரேன். என்ன இன்னும் ஆளை காணுமே? ஏய், ஏய், எதுக்கு நீ இப்படி வழிமறிச்சு நிக்கிற? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உன்னை யார் இப்ப இங்க கூப்பிட்டா? கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றதுக்கு யாரு கூப்பிடணும்னு சொல்ற? ஆ? எது? நீ கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க? அத நாங்க நம்பணும். நீ நம்பு இல்ல நம்பாம போ, அது உன் இஷ்டம். இப்ப எனக்கு வழிய விடு. நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் தானே வந்திருக்கேன். ம், உங்களோட சதி திட்டமெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த திட்டத்தோடையும் வரல. நான் பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி இப்ப நீ தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னா என் பேத்தியும் வந்திருப்பால, அவளை பார்க்கணும் நானு. நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஆ? உன்னோட பாசக்கார கிழவி உன்னை பார்க்க வந்திருக்கு. நீயும் அந்த கிழவியும் இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது சதி பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்படியே சங்கம் அறுத்துருவேன். இல்ல மேடம். ஜாக்கிரதை.